நியூஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ்ல 3வது வருஷம் படிக்க அமுதன்ற பையனை சக மாணவர்களை சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. அந்த அமுதன்ற பையன் பாத்தீங்கன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் உருவாயிருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல சமையல் செய்யற நார்த் இந்தியர்களை அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல பாத்தீங்கன்னா இதுவாருங்க. இதனால பாத்தீங்கன்னா ஹெச்ஓடியோ டீனோ வந்து இவரை வந்து என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்றப்போ பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஹாஸ்டல்ல போதைப்பொருள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கணும் சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அண்ட் இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து வெளியே லீக் ஆயிடுச்சுங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இது வந்து அமுதன் தான் சொன்னா யாரெல்லாம் ஹாஸ்டல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அமுதன் என்ற பையனை ஹாஸ்டல் இருந்து வெளியே ஏற்றுறாங்க. இப்ப அமுதனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து தனியா வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இளவரசனோட பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தனியா வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. திங்கட்கிழமை காலைல 5:30 பாத்தீங்கன்னா இளவரசன் தங்கியிருந்த ரூம்ல நிறைய பசங்க முகமடை அணிந்த பசங்க பாத்தீங்கன்னா உள்ள பூந்தா அவங்கள அடிச்சு அவங்க கிட்ட இருக்க போன் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அமுதலும் இன்வால்வ் இருக்கா அப்படின்னு தாங்க சொல்றாங்க. அந்த திங்கட்கிழமை காலைல 8:30 பாத்தீங்கன்னா அந்த இளவரசன் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அமுதனையும் அவங்க ஃப்ரெண்டையும் காலேஜுக்கு பின்னாடி கிரவுண்ட்ல தூக்கின்னு போயிட்டு கையில கிடைச்ச பொருள் எல்லாம் வெடிச்சு அவனை அடிச்சிருக்காங்க. எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு அமுதன் ரூமுக்கு வந்துடுறாங்க. அண்ட் திங்கக்கிழமை மத்தியானம் பாத்தீங்கன்னா அமுதன் பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுங்க. என்னால பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போறாங்க. ஆனா தூக்கின்னு போற இடத்துல அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 14 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிரிமினல் அண்ட் மர்டர் கேஸ்க்காக கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருங்க. ஆனா இப்ப இருக்கும் அது வந்து எவிடன்ஸா ப்ரூவ் ஆகல. இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒருவேளை இது பாத்தீங்கன்னா எவிடன்ஸோட ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 20 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த பையனோட உயிரும் போயிடுச்சு, உங்களோட வாழ்க்கையும் போயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல 2 விஷயம் தாங்க என்னோட ஒண்ணு, இவங்க போதை பொருளாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து லீக் ஆனதுனால இவங்க அடிச்சாங்களா, இல்லைன்னா அமுதன் என்ற பையன் அவங்க போன் எல்லாம் திருநால இவங்களை அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த ஏதோ ஒரு சின்ன தப்புனால பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அவங்க லைஃபும் போயிடுச்சுங்க, அவங்க படிப்பும் போயிடுச்சுங்க, அவ்வளவு அந்த பையன் உயிரும் போயிடுச்சு. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்? உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க.